காலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஒரு முக்கியமான நபர் நாடார் மக்கள் முன்னேற்ற கழகம் பொன் விஸ்வநாதன் நாடார் அவங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நாடார் சங்கம், ஒரு நாடார் மக்கள் முன்னேற்ற கழகம், அரசியல் கட்சி, சங்கம், இந்த மாதிரி எல்லா பக்கமுமே எல்லாமே இருக்கு. இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? இது நம்ம கட்சியா வச்சிருக்கோமா சங்கமா வச்சிருக்கோமா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் வந்து கட்சி சார்பற்ற ஒரு சங்கமாக தான் இப்போ நான் செயல்பட்டுக்கிறோம். சரிங்களா? எங்களுடைய சங்கம் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் நாடார்கள் வந்து நிறைய இருக்காங்க, ஆனால் எல்லாமே பிரிஞ்சு இருக்காங்க. இவங்களெல்லாம் ஒரு மையப்புள்ளியில் இணைக்கணுங்கிறதா முதல் எங்களுடைய கொள்கையாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் வந்து நாடார் சமுதாயத்தை வந்து கல்வி, அரசு வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், அரசியல் அங்கீகாரம், இந்த நாள் இந்த கொங்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் வந்து குறைவாக இருக்குது. இதை வந்து இந்த அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்முடைய மக்களுக்கு உண்டான கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குங்கிறது உறுதியாக்குறதுனால அதை கொள்கையை எடுத்து செயல்பட்டுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நாடார் சமூகம் அப்படிங்கையில் நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய அளவில் அதிகமாக பேசப்பட்ட சமூகம்னாக்கா ரெண்டு சமூகம். ஒன்று பசும்பொன் ஐயா, இன்னொன்று காமராஜ் ஐயா. கண்டிப்பா இவங்க தான் இந்தியாவில் அமெரிக்காவே அன்னைக்கு ஆட்சியில இருக்கும் பொழுது அடுத்து காமராஜர் ஐயா என்ன பண்ண போறாருன்னு பார்த்தாங்க. அதே மாதிரி காமராஜ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்றது வந்து காமராஜ் ஐயான்னு சொல்லுவாங்களே, அவங்கள அந்த நாடார் அப்படிங்கிற சமூகத்துல கொண்டாடல. ஆனா இப்ப நம்ம கொண்டாடுறது காரணம் என்னது பாத்தீங்கன்னா, காமராஜரை பொறுத்த வரைக்கும் அவர் நாடார்னு எங்கேயுமே வெளிக்காட்டிக்கல. அவருடைய இது வந்து சமூக நீதி அடிப்படையில் தான் எல்லாமே அவருடைய கொள்கையே இருந்துச்சு. அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சமுதாய மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மட்டும் நீங்க சொன்னது போல வெளிநாட்டில் கூடிய அத்தனை மக்களுக்கும் பிடித்த ஒரே தலைவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் ஒரு சாதிக்கு அடக்க முடியாது. பட் இருந்தாலும் அவர் எங்கள் ஜாதி என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. அதனாலதான் இப்ப கேட்கிறேன், என்ன தமிழ்நாட்டோடைய முதலமைச்சரா இருந்தாங்க, தமிழ்நாட்டோட எல்லா குடும்பத்தையும் என் குடும்பம் நினைச்சாங்க. அவங்க அம்மாவை கூட அவர் பெருசா நினைக்கல. வீட்டுக்கு பைப்பு போட்டது கூட டென்ஷன் ஆயிட்டாரு. எதுக்கு என் வீட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. அவருடைய ஸ்லாங்ல நாங்க படங்கள் தான் பார்த்திருக்கோம், அவரை நேர்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துலதான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்ன பண்ணாக்க, நாடார் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமே, அப்ப மற்ற சமூகத்துக்கு நம்ம காமராஜர் செஞ்ச மாதிரி நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. இல்ல, நாடார் அதாவது காமராஜரை பொறுத்த வரைக்கும் நாங்களும் கொண்டாடுறோம். ஒட்டுமொத்த சமுதாயம் சரி, காமராஜருடைய விசுவாசியும் சரி. அவருடைய பிறந்தநாள் பார்த்துட்டீங்கன்னா நாங்க மட்டும் கொண்டாடுறது இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமே வந்து அவர் தூக்கி வச்சு கொண்டாடுது. ஏன்னா தமிழ்நாட்டின் அவர் தகப்பன். கண்டிப்பா. ஏன்னா வந்து அரசியல் வரலாற்றில் கரைபடியாத இப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் இன்னொரு இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் வரப்போறாங்கிறது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 9 ஆண்டு காலம் மட்டுமே ஆட்சி செய்த காமராஜர் ஐயா இன்னைக்கு விட்டு சென்ற அவருடைய திட்டங்கள் இன்னும் 100 ஆண்டு அல்ல, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிச்சயம் பேசப்படும். ஏன்னா பசுமை புரட்சி ஆகட்டும், கல்வி புரட்சி ஆகட்டும், தொழில் புரட்சி ஆகட்டும், ஒரு அதாவது அரசியலில் ஒரு நேர்மை, தூய்மை, அவர் எளிமையான அடையாளமா இருந்தார். அதனால அப்படி ஒரு தலைவர் மீண்டும் தமிழகத்துக்கு வேணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையும். இப்ப என்னன்னாக்க, காமராஜ் ஐயாவை நம்ம எடுத்திருக்கோம், உங்களுடைய கொள்கை தலைவர்னு இன்னொரு நபர் நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அவங்களுடைய விவரங்கள் கொஞ்சம். ஏன்னா நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம புதுசா பேரை கேள்விப்படையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருவேளை இவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ, இவங்களுடைய முன்னோர்களா இருப்பாங்களோ அப்படின்னு தான் நம்ம யோசிக்க தோணுது. அவருடைய விவரங்களை கொஞ்சம் சொல்லுவோம். பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வெள்ளையர்களை எதிர்க்க அன்றைய காலகட்டத்தில் தீரன் சின்னமொழியுடன் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு மாபெரும் மாவீரன் நாடார் சமுதாயத்தில் எங்களுடைய முப்பாட்டன் கொங்கு குணாள நாடார். அவருடைய வீர வரலாறு வந்து 250 ஆண்டு காலமாக மறைக்கப்பட்டு விட்டது. தீரன் சின்னமொழியோட சேர்ந்து ஆங்கிலேயர் எதிர்த்தாரு. அவருக்கு மணிமண்டபம் அரசு விழா இருக்கு. அவர் கூட போரிட்ட பொல்லானவர்களுக்கு இப்ப வந்து தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. அதே போல எங்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறை நாம் கொண்டு வரணும்னு சொல்லி கடந்த 5 ஆண்டு காலமாக மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கிறோம். அரசுக்கு பல்வேறு வகையில் நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து நிச்சயமா வந்து அதுக்கு மாவீரன் குணாள நாடாருக்கு அரசு அறிவிப்பாங்கிறது உறுதியை நம்புறோம். எங்களுடைய கொள்கை தலைவராக வந்து எங்கள் முப்பாட்டனையும் குணாள நாடாரையும் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க விழா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வருஷம் வருஷம். இப்போ எத்தனை வருஷமா நம்ம எடுத்திருக்கோம்? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவு பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வீரவணக்க வழிபாடு விழா, 2 பொதுக்கூட்டம்.
அதாவது பிறந்தநாள் விழா கோபியில் நடைபெற்ற பொதுக்கூட்ட விழாவில் கிட்டத்தட்ட 10,000 மக்களுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு நாடார் வந்து அதிகப்படியான ஆட்கள் இல்லை என்றுதான் இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கோபி பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மிக பெரும்பான்மை அளவில் நாடார் இருக்கிறாங்க அந்த பொதுக்கூட்டம் தான் வந்து தீர்மானிச்சது. அதாவது ஐயாவுடைய பிறந்தநாள் விழா நீ பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. ஆனா தொகுதிக்கு 3000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டம் அதை வந்து தவிடுபடியாச்சு. ஓகேங்க. இப்ப எத்தனை மாவட்டத்துல நம்ம நிர்வாகிகள் போட்டிருக்கோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கம் வந்துன்னா இப்போ வந்து நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். இது வந்து அரசியல் கட்சியாக மாறுமாங்கிறது என்னுடைய சமுதாய மக்களுடைய கோரிக்கையெல்லாம் ஒரு மாநாடு வச்சு கேட்டதுக்கு அப்புறம் மக்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கட்சியை மாற்ற போறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கத்தினுடைய அமைப்பு வந்து ஈரோடு மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், சேலம், நாமக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, தென்காசி என 10க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் வந்து அமைப்பு ரீதியா வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். நிர்வாகி மக்களை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். என்ன எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்ப கட்சியா நீங்க இப்ப நம்மளுடைய சங்கத்துக்கு வேணும் பண்ணாலும் ஒரு கட்சியை நாடி போனா மட்டும்தான் இன்னைக்கு அரசுல வந்து எதுவுமே நம்ம செயல்படுத்த முடியும். அப்ப கட்சியா நீங்க ஆதரிக்கும் பொழுது எந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க? அதான் இப்ப நான் எந்த ஒரு திட்டமும் சரி ஆளுகின்ற அரசு திட்டத்தை நம்ம கேட்க முடியும். ஏன்னா இப்ப வந்து எதிர்கட்சி வந்து அவங்க செய்ய முடியாது. அடுத்தவங்க அதாவது வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் அவங்ககிட்ட கேட்கலாம். இன்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. அவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட எங்க கோரிக்கை கொடுத்திருக்கோம். கனிவோடு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நிச்சயமா உறுதியை வந்து அறிவிக்கிறேன்னு தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து இணக்கமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா வந்து எங்களுடைய கோரிக்கை மாவீரன் குணால் நாடாருக்கு அரசுடன் அறிவிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட முதல் கோரிக்கை. சிவகங்கையில திருப்புவனத்துல ஒரு காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார்ங்கிற பையன் ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு கோயில்ல காவலாளியா இருந்த பையன் அப்படிங்கிறது மட்டும்தான் போனுச்சு. ஆனா நாடார் சமூகத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமையா இல்லைங்கிற ஒரு கேள்வி எங்க வந்துச்சு அப்படின்னாக்க அஜித்குமார் அப்படிங்கிற பையன் வந்து நம்ம ஜாதியை அடிப்படையில சொல்லல, ஆனா மீடியா எப்படி கொண்டாடுறதுன்னா அஜித்குமார் அப்படிங்கிறவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்ணும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதிகாரி மேல காவல்துறையில மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லையா? அதாவது நான் இந்த திருப்புவனம் நிகழ்ச்சி வந்து நிச்சயமா தமிழகத்தையே ஒரு கருப்பு தினமா இருந்தா சரிங்களா, எப்படி சாத்தான்குளம் ஒரு கருப்பு தினமா உருவாச்சோ அதே போலதான் திருப்புவனம். அதாவது இது வந்து எங்க சமுதாயத்துக்கு மட்டும் நான் சொல்ல வரல, யாருக்குமே எந்த சமுதாயத்துக்கு எந்த மக்களுக்கும் இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடக்கக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களே துயரத்தில் ஆழ்த்துச்சு. எங்களோட சமுதாயத்துக்காக நாங்கள் சொல்ல வரல. இது வந்து ஒரு அப்பாவி இளைஞனை வந்து ஒரு சாதாரண நகை திருட்டுங்கிற பேர்ல இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த வேண்டியதில்லை. நிச்சயமா அது காவல்துறை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இனி நாங்கள் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய லெட்டர் பேர்ல கொடுத்து என்னன்னா இனி ஒரு மரணம், இந்த மாதிரி ஒரு தவறான மரணம் இனிமேல் வந்துவிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா துயரமான சம்பவம். இதுல பாத்தீங்கன்னா யார் உயரதிகாரி இருந்தாலும் சரி நிச்சயமா அவங்க எல்லாமே வந்து தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு சாதாரண நகைத்திட்டுக்கு இவ்வளவு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா ஒரு சின்ன லெவல்ல சொன்னா பண்ணிருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி அல்லது ஏதாவது ஒரு இப்ப சொல்றாங்க தலைமைச் செயலகத்துன்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையான இப்ப சிபிஐ தான் விசாரிக்கணும். அதாவது விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை வரும் காலத்துல இப்ப நம்ம இப்ப அரசியல் கட்சியை ஆரம்பிக்காட்டினாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமா நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா இப்போ உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, புதுசா வந்திருக்க விஜய் அவர்கள். அந்த இடத்துல ஒரு கேள்வி, விஜய் அவர்களுடைய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ஜனநாயக நாட்டில் வந்து அரசியலுக்கு யார் வேண்டாலும் வரலாம். அதாவது வந்து சினிமால வந்து வரக்கூடாது அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. யார் வேண்டுமானாலும் நம்ம வரக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த மக்கள் நம்முடைய தமிழகம் வந்து சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலத்துல எல்லா அடிப்படை வசதிகளும் கிடைச்சிருச்சானா நிச்சயமா கிடைக்கல. ஒரு 50% தான் நிறைவேற்றிக்குது. வரக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட அவருடைய சினிமா தொழிலை விட்டுட்டு அடுத்த கேரியருக்கு வந்திருக்காரு. அவர் நல்லா பண்ணணும். அவருக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது இருக்கு. பட் அதுக்குண்டான உழைப்பு நிறைய போட வேண்டியது இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் தமிழகத்துல. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்னா அது வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். ஏன்னா அவருக்கு வந்து
பட்டி தொட்டி எங்கும் கிராமந்தோறும் வந்து ரசிகர் மன்றம் மிகப்பெரிய அளவு இருந்துச்சு. அதாவது இங்க வந்து விஜய் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா அவருக்கு ஒட்டுமொத்த மக்களுமே விஜயகாந்துக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்தாங்க. இவர் வந்து எந்த அளவுக்கு மக்களை போய் சந்திக்கிறாரு, இவருடைய கொள்கை கோட்பாடு என்ன, அதெல்லாம் வந்து மக்களை போய் சந்திக்கும் போதுதான் அவருடைய அரசியலுடைய வெற்றியை பத்தி தீர்மானிக்க முடியும். நான் 8 மாசம் தான் இருக்கு. எப்பவும் அரசியல் பயணம் பார்த்தோம்னா அந்த எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சூடு பிடிக்கும். ஆனா 8 மாசத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வின் பண்றாரோ இல்லையோ, தான் அவர் வந்தோடனே இப்ப மக்களுக்கு தேவையான கூட நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த 8 மாச காலம் இருக்கு. நீங்க யாருக்கு ஒரு ஆதரவு நிலையில இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பாத்தீங்கன்னா எங்களுடைய நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நவம்பர் மாதத்துல வந்து மாநில மாநாடு அறிவிச்சிருக்கிறோம். இந்த மாநில மாநாட்டில் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் எங்களுடைய சமுதாய சொந்தங்களை ஒன்று தட்டு போறோம். அதுல எங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் சரி, 3வது அணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 3வது அணினா விஜய் அவர்கள் தான். விஜய் இருக்கலாம், சீமான் இருக்கலாம், நிறைய இருக்காங்க. எல்லாரும் இன்னும் அரசியல் வந்து நகர்வுகள் வந்து எப்படி மாறுங்க தெரியாது. மீடியா வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் அப்படியே ஓரங்கட்டி அந்த வீடியோவே காட்டாத அளவுக்கு இல்ல, அதெல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது. ஆனா வந்து விஜய் வந்ததுனால சீமானுடைய அரசியல் அதிகாரம் குறைஞ்சிருச்சானா கண்டிப்பா கிடையாது. அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருக்குது, அவருக்கு உண்டான ஓட் பேங்க் இருக்குது. கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அது வந்து அவருடைய பேச்சுக்காக மட்டுமே அவரை நம்பி வாக்களிச்ச மக்கள். அதனால அவரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்க கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் இருக்குது. அதாவது அரங்கநாயகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களும் இந்த கொங்கு மண்டலத்தை கொடுக்கல. தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நாடார் சமுதாயம், மிகப்பெரிய அளவில் தமிழகத்திற்கு அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமா நம்ம சமுதாயம் உருவாயிருக்குது. அதே போல இங்கேயும் நாங்கள் பொருளாதார லெவலில் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கட்டத்தில் கொங்கு மண்டலத்துக்கு எங்களுக்கு வந்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யார் சீட்டு தராங்களோ நிச்சயமா அது வந்து எங்களுடைய மாநாட்டில் மக்கள்கிட்ட கேட்டுட்டு நிச்சயமா அதை அறிவிப்போம். எங்களுடைய தேவை குறைந்தது ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கொங்கு மண்டலத்தை கொடுக்கணும், 2 அமைச்சர்கள் கொடுக்கணும். அதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வலியுறுத்துவோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வலியுறுத்துவோம், 3வது அணி உருவானால் அதற்கும் நாங்கள் வலியுறுத்துவோம். ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய இதுவரைக்கும் ஆண்ட 2 கட்சிகளும் கொங்கு மண்டலம் அப்படின்னாலே அவங்களோட கணக்கு கவுண்டர் சமுதாயம், முதலியார் சமுதாயம் அப்படித்தானே போயிருக்காங்க. நம்ம இன்னைக்கு 8 கேட்கையில 8 பண்ணிடுவாங்களா? இல்லை, என்னன்னா அதாவது இந்த பகுதியில் அதுக்கு உண்டான வாய்ப்பு இது வரைக்கும் எந்த தலைவர்களும் கேட்கல. நிறைய சங்கங்கள் உருவானது, ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வந்து எந்த தலைவரும் கேட்கல. இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா வந்து அது செவி சாய்ப்பாங்க, அது நம்புறேன். நிச்சயமா இந்த 2026 தேர்தல் கொங்கு மண்டலத்தில் நாடார்களை ஒதுக்கிவிட்டு நிச்சயமாக அவர்களால் அரசியல் செய்ய முடியாது. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 கட்சிகளுமே ஓட்டுட்டு கொடுப்பார்கள். ஏன்னா அரசியல் அந்த ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் கரை கொடாத கரங்கள் அப்படின்னாலே காமராஜ் ஐயா மட்டும்தான். அதனால எல்லாருமே எதிர்பார்ப்பு அந்த சமூகத்துல இருந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி 8ங்கிற இடத்துல ஒரு 6 பேர் வந்தாலும் 9 பேர் வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன இருக்குமா, ஓ இந்த சமூகம் இவங்க காமராஜ் ஐயாவுடைய பேரன் இந்த மாதிரிதான் இருப்பாங்க, அப்ப நல்ல ஒரு இது அரசியல் அமையும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுடைய அரசியல் பயணம் தான் இப்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். ஏன்னா இப்ப இது வந்து சமுதாய சங்கமா போய்கிட்டு இருக்குல்ல, அரசியல் இடத்துக்கு வந்தாதான் நீங்களும் உங்களுடைய நபர்களை எம்எல்ஏ சீட்டோ எதுவுமே கேட்க முடியும், அப்படித்தானே? கண்டிப்பா. நான் இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லா மக்களையும் சந்திக்கிறேன், ஒவ்வொரு கிராமந்தோறும் போய் மக்களை பூரா சந்திச்சு பேசிட்டு இருக்கிறேன். அப்போ மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க கேட்ட நல்ல கேள்விதான். நீங்க ஒரு அரசியல் கட்சியை உருவாகக்கூடாது, நமக்கான அங்கீகாரத்தை நம்மளே ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு கேள்வி இருக்குது. நான் இந்த கொங்கு மண்டலத்துல நாடார்கள் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன், நிறைஞ்சிருக்காங்க, ஆனா பிரிஞ்சிருக்காங்க. இவங்களை ஒருங்கிணைக்கிறதுல இன்னைக்கு எங்க சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தி இருக்குது. அது மாநாட்டில் நீங்க கண்கூட பார்ப்பீங்க. அந்த மாநாட்டில் நிச்சயமா வந்து அதுக்குண்டான ஒரு மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் கருத்துக்கு முக்கியம் கொடுப்போம். 2வது பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவீரன் குணாளருடைய ஆண்மை எங்களை வழிநடத்துது. அதே போல நாங்கள் கொள்கை தவிர எடுத்துக்கூடிய கர்ம வீரர் காமராஜ் அவருடைய நேர்கொண்ட பார்வையில ஒரு தூய்மையான ஒரு தலைவரா ஒரு நிர்வாகத்தை நாங்கள் அமைப்போம். அதில் கண்டிப்பா
எதிர்காலத்துல என்னங்கிறது கடவுளுக்கு எழுத இருக்கு. பட் இப்போதைக்கு நாங்க சங்கமா பயணிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப மக்கள்கிட்ட வந்து ஜாதி அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தனால நல்லவர்களையும் மக்கள் வந்து யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. என்ன காரணம்னா, திருப்புவனம் விஷயமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக அரசு அவங்களுக்கு ஒரு வீடு அல்லது வேலை இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பாளர், அந்த அமைச்சர்கள் இவங்க இருக்கிறது போக அந்த இடத்துல அரிநாடார் அவர்களும் கூட இருந்தாங்க. இத்தனை நாளும் அவர்களை பார்க்காத இடத்துல அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா இது ஜாதி அடிப்படையில கொண்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லா மக்கள்கிட்டயுமே இருக்கு. இப்ப நம்ம நாடார் சமூகம் மட்டும் கிடையாது, இப்ப பசும்பொன் ஐயாவோ இல்ல நமக்கு இவங்க இந்த சமூகம் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, இவங்களா இருந்தாலுமே இவங்களுடைய தலைவரை கொண்டு போய் அதுல உள்ள அரசோட இதுல கொண்டு போய் சேர்க்கறது சரியா இருக்காது இல்ல? இல்ல அதாவது என்ன, நீங்க ஹரிநாடாரை வந்து நீங்க நாடாரா பார்க்க வேண்டாம். அந்த இடத்துல ஊருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல அவர் ஒருத்தரை தான் நான் கவனிக்கிறேன். நான் வந்து அவர் நாடாரு அதனால அவர் அமைப்பு வச்சிருக்காரு அதனால அவர் போனார் நான் நினைக்கல. அந்த குடும்பத்துல ஒருத்தரா, ஏன்னா பாதிக்கப்பட்டு அந்த குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது அங்க போய் நின்று அது பண்றது பெரிய விஷயம். ஏன்னா இந்த நீங்க வந்து சாதாரண சமுதாயமா கொண்டு போக வேண்டாங்க. அவர் அந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளையத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அருகாமையில் நின்று எல்லா இடத்துக்கு ஒரு கோர்ட்டு கொண்டு போறதாகட்டும், ஸ்டேஷன் கொண்டு போறதாகட்டும், அத்தனைக்கு கூட இருந்தார். சார் அரிநாடா இருக்கிறது ஒரு பெரிய யானை படம் சார் அங்க அவளுக்கு, சரிங்களா? அது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நான் சமுதாய ரீதியை பார்க்கல. அந்த வீட்டில் ஒரு பிள்ளையாத்த மக்கள் நானா தான் அப்படித்தான் பண்ணிப்பேன். இந்த கொங்கு மண்டலத்தில் அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் இங்க அருகாமையில் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்ப அங்கிருந்து அரிநாடர் வரக்கு முன்னால நாங்க இங்க இருக்கிறோம் போயிடுவோம். அது மாதிரி இந்த பகுதியில் எது நடந்தாலும் கண்டிப்பா நாங்களும் போய் ஒரு வீட்டு பிள்ளையாத்தான் நிற்போம். அதை வந்து நான் பிள்ளையாத்தான் நினைக்கிற வழியும் சமுதாயத்துக்குள்ள நினைக்க வேண்டாங்க. நான் தான் சொல்றேன், இந்த எந்த சமுதாயத்துக்கும் நடக்கக்கூடாத நிகழ்வு, இது கடைசி நிகழ்வா இருக்கணுங்கிறது நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்ப இது வந்து என்னுடைய கேள்வி இல்ல, சமூக வலைதளம் அப்படிங்கிறதுல போய் இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய தமிழக அரசு அரிநாடாரை வச்சு ஜாதி ரீதியா அங்க எதையும் பேச விடாம அமுக்குறாங்களோ அப்படின்னு சமூக வலைதளத்துல பேச்சதான் நான் உங்கள்ட்ட கேட்டது. அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை நம்ம பணம் ஆசை படிப்பு அப்படியே கொண்டு போயிட்டோம். ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா, பெண் பிள்ளைகள் இன்னும் அமுங்கின ஸ்டேஜ்ல இருக்காங்களா? அதுக்கு உதாரணம் என்ன, நம்ம அவினாஷி ரிதன்யாங்கிற பொண்ணு நல்ல வசதியானவங்க, மாப்பிள்ளைக்கு தேவையானது எல்லாமே செஞ்சிருக்காங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள்? நான் அதாவது பார்த்தீங்கன்னா, மீண்டும் அதுவும் ஒரு வேதனையான விஷயம் தான். அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மகளை வந்து 25 ஆண்டுகால கனவோட வளர்த்தி அதை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணமாக நடத்தி வச்ச அந்த பெற்றோருடைய நிலைமை நினைச்சு பார்க்கும்போது மிகவும் கேள்விக்குரியதான். ரிதன்யா அவர்கள் வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கூடாது. ரிதன்யா மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்களுமே, அதாவது வந்து பெண்களுக்கு 1000 எதிர்ப்புகள் வரும், அதையெல்லாம் கடந்து சாதிச்சு இரும்பு பெண்மணி இருக்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கையை வைக்கிற அனைத்து என் அன்பு சகோதரருக்கு நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை எந்த ஒரு அப்பா அம்மா கொடுக்காதீங்க. உங்களால முடியும். அதாவது வந்து நீங்க இன்னொரு திருமணமே பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா உங்களால தனிச்சு இந்த நாட்டில் வாழ முடியும். அதுக்கு இந்த நாடு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு திறமையான வலிமையான பெண்களை உருவாக்கி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த செல்போன் மோகத்தில் வந்து நிறைய பெண்கள் ஆண்கள் வந்து பழைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் நம்மளாம் வந்து தமிழ்நாடு வந்து கலாச்சார பண்பாடு நல்லா ஊறி போன விஷயம். தயவுசெய்து இந்த கலாச்சார பண்பாடுகளை கடைபிடிங்க. செல்போன் வரக்கூடிய அது மாதிரி குடும்பம் இருக்கணும், அந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி குடும்பம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து நம்ம கிடைச்ச மனைவி மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம கிடைச்ச கணவன் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. பணம் காசு எல்லாமே அப்புறம் தான் சார். முதல் வந்து 2 உள்ளங்களும் வந்து ஒன்றா இருந்தீங்கன்னா அதுவே பல 100 கோடிக்கு சமம். கண்டிப்பாக அது மாதிரி ஒரு எண்ணத்தை எந்த பெண்களுமே எடுக்காதீங்க. பெண் பிள்ளைகள் என்ன நம்ம வீரம் கற்றுக் கொடுக்கணுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி காலத்துல பெண்ணாலே வீட்டுல அடிமையா இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா அதே காலத்துல நம்ம வேலு நாச்சியார் இந்த மாதிரி பெண்கள் வீரர்களையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அடிமையா இருந்தாங்கன்னு சொன்னாலும் இவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பெண் பிள்ளைகள் நிறைய படிக்கிறாங்க, நிறைய சிந்திக்கிறாங்க, பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க. ஆனா வீரத்திலையும் அந்த தன்னம்பிக்கை தன்னால் முடியுங்கிற இடத்த இழந்துட்டாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுன்னா, அதாவது பெண் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு ஆணுக்கு நிகராக பெண் பிள்ளைகள் மிகப்பெரிய அளவில் அனைத்து துறையிலும் வந்து வந்திருக்காங்க. சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல ஒரு சில இந்த மாதிரி தவறு நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த பெண்களும் வந்து வலிமை இல்லாமல் இருக்காங்களா, தைரியம் இல்லாமல் இருக்காங்களா, வேலு நாச்சியாராக உருவாகலையே நினைக்க வேண்டாம். நிச்சயமா இன்னைக்கு ஆணுக்கு நிகர பெண்கள் உருவாகிட்டாங்க. இதே பெண்கள் நடக்கிற தற்கொலை சம்பவம் ஆண் பகுதியில் நடக்குது.
அதனால ஆண்களுக்கு வீரமில்லைன்னு கிடையாது. அதனால பெண்கள் நல்ல இன்னும் வந்து வலிமையை வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. கோவில நாங்க பார்த்திருக்கோம். கீழே ஒரு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா காமராஜ் ஐயா முதலமைச்சரா இருக்கும் பொழுது ஒரு அந்த வளைவெல்லாம் ஓபன் பண்ணி பயங்கரமா இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏதோ ஒரு சேதம் அடைஞ்சிருச்சுன்னாங்க. அடுத்து பார்த்தோம்னா புரட்சி தலைவர்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் இருந்துச்சு. இப்ப மறுபடியும் இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டுல காமராஜர் ஐயா முதலமைச்சர் இருந்த போது கோபியில இருபுறமும் கோபி நகராட்சி நுழைவாயில் சொல்லி ஈரோடு செல்லும் வழியும் சக்தி செல்லும் வழிக்கு 2 அழகான ஒரு வளைவு, அதுதான் கோபியினுடைய மிகப்பெரிய அடையாளம் இருந்துச்சு. சென்ற 4-5 வருடத்துக்கு முன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து அதை சேதப்படுத்திடுச்சு கிளவுற ஆட்சியை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா செலவில் கட்டினாங்க. அப்போ கட்டப்படும் போது எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அப்படின்னு வைக்கிறதா வந்து கேள்விப்பட்டு நாடக சங்கத்தினுடைய தலைவர்லாம் வந்து அப்போ நாங்கள் சங்கமே உருவாகலை. நாங்கள் அப்போ நாடக சங்க அமைப்புலாம் போய் போராட்டம் பண்ணாங்க, காமராஜர் ஐயாவுடைய பெயர் வைக்கணும்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு மட்டும் அப்படியே வச்சிருவோம், மேலே வந்து நாங்கள் செலவு பண்ணி கட்டிக்கிறோம், வேணா நீங்கள் 50 லட்சத்தை கொடுத்துட்டு வைங்கன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை கொடுக்கவும் தயாராக இருந்துச்சு. தமிழக அரசா இல்ல அதிமுக கட்சி? அதிமுக வந்து அவங்க சொந்தமா கட்சியில இருந்து செலவு பண்ணது. அப்போ வந்து நாங்கள் அதை கொடுக்கவும் தயாராக்குன்னு சொல்லி நம்ம நாடார் அமைப்புகள் சொன்னாங்க. அதே மீறி அதில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுன்னு 2 பக்கம் வச்சுட்டாங்க. இப்போ மேபுரம் வந்து சாலை விரிவாக்க 4 வேஸ் போயிட்டு இருக்குது. சாலை விரிவாக்க பணிக்காக இடித்து அப்புறப்படுத்தி விட்டு புதிதாக கட்டப்படுகிறது. ஆனால் சென்ற முறை எங்களுடைய மாவீரன் குணால் நாடருடைய கோபி பொதுக்கூட்டத்தில் நான் சொன்ன ஒரே இது என்னன்னா, மேற்கு புற நுழைவாயிலுக்கு நிச்சயமாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா பெயர் வைக்க வேண்டும், வளைவில் வைக்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை கொடுத்துருந்தேன். அதுக்காக நகராட்சி நிர்வாகத்தில் சரி, ஆணையர் சரி, சேர்மனு, எம்எல்ஏ, அமைச்சர், மாண்பு முதல்வர்னு சொல்லி தொடர்ந்து நடந்து எங்களுடைய கோரிக்கை இதை நீங்கள் நிச்சயம் பண்ணி கொடுக்கணும். இது வந்து வரலாற்று சிற்பமுக்கு இந்த சிறப்பை நாங்கள் நிச்சயம் விட்டு தர மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னோம். எங்களுடைய கோரிக்கையின் எதிரொலியாக இன்று நகராட்சியில் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க, கர்ம வீரர் காமராஜர் ஐயா நுழைவாயில் அப்படின்னு நிச்சயம் பண்ணித்தரன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கள் சங்கத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நினைக்கிறோம். ஒட்டுமொத்த காமராஜருடைய விசுவாசிகளுக்கும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்னு நான் நம்புறேன். சிறைக்கு கைதிகளை வந்து நாங்க விசாரணைக்காக அழைத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க, மரணம் அடைகிறாங்க. இப்ப 24 முடிஞ்சு 25 இந்த 4 ஆண்டுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆனா அதிமுக பீரியட்லயும் நடந்துச்சு, நம்ம மனசார நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சாத்தான்குளத்துல பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்பா மகன் 2 பேரும், அதுவும் நம்ம ஊரடங்கு டைம் ஏதோ மொபைல் தொடர்ந்து கடையை திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள், டைரக்டர்கள், இந்த மாதிரி திமுகவை சார்ந்த நபர்கள், மாரி செல்வம், அப்புறம் நிறைய பேர் பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இது நடக்கலாம், உடனே தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது வழக்கு சிபிஐ எடுத்துச்சு, அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இன்னும் சிபிஐல போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல இப்ப சிவகங்கையில நடந்ததுதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர்கள்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப சமூக ஊடகத்துல பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இப்ப யாருமே வாய் திறக்கவே இல்லை. இந்த கொலை நடந்துச்சா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நீங்க இந்த 2 அரசியல் கட்சிக்கும் இந்த லாக்அப் டெத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் சார், நான் முன்னே சொன்ன மாதிரி ஜெயராஜ், பெனிக்ஸ் அவனுடைய மரணம் மிக கொடுமையானது. ஒரு குடும்பத்தில் அப்பா மகனை வந்து ஒரு லாக்அப் டெத்துங்கிறது அது வந்து ஜீரணிக்க முடியாது. இன்றைய வரையும் அது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆனாலுமே அத்தனை மக்களுமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கூட அது நினைவு நாள் வந்துச்சு, எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு மிகச்சில. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க சார், அவங்க எல்லாமே கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஆள்கள். அவங்கெல்லாம் வந்து ஒரு உண்மையான உணர்வோடு வந்து யாரும் பேசுறதுலாம் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து அந்தந்த ஆட்சி காலத்தில் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு ஆப்போசிட்டாக பேசுறது, இதுதான் வேலையோ வழியோ. கண்டிப்பாக வந்து அவங்களாம் உணர்வு ரீதியாக ஒரு மனிதனோட உயிர் போயிடுச்சு அதுக்காக நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது நிச்சயமே கிடையாது. இந்த சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்கிறவங்க களத்துக்கு வர்றதில்லை, களத்துக்கு வரணும் அவங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குரல் கொடுத்தவங்கெல்லாம் வந்து இப்போ திமுக ஆட்சியில் வரலைங்கிறது உண்மையிலேயே வந்து அது கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னா ஒரே மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அவங்க இதுக்கும் வந்து பதில் கொடுத்துருக்கணும். நிச்சயமா அவங்க வந்து இதுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கல. அது வந்து அதனால தான் நான் சொல்றேன், அவங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம், எந்த பக்கம் வேணாலும் காசு கொடுத்து அடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா நம்முடைய கோரிக்கை அதே தான், லாக்அப் டெத்துங்கிறது காவல்துறை பொறுத்த வரைக்கும்
எல்லாரையும் நம்ம தப்பா சொல்ல முடியாது. காவல்துறை மேல ஒரு மிகுந்த நன்மதிப்பு வச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் 10 மாவட்டத்திலையுமே அனைத்து காவல்துறையிலையும் ஒரு நண்பனை எங்களை வந்து நாங்க பேச வச்சு சொல்றேன். எல்லாருமே நல்லாத்தான் பழகுறாங்க. ஒரு சில பேர் ஒரு ஆத்தத்தை செய்யக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த அந்த துறைக்கே அவமானத்தை ஏற்படுத்துது. அதனால தயவு செய்து தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு, இனிமேல் இது போன்ற ஒரு தவறு நடக்காது என்று நிச்சயமாக நானும் அதைத்தான் கூறுகின்றேன். இனிமேல் இது போன்ற ஒரு தவறு நடக்கூடாது என்று காவல்துறைக்கு நான் இதை ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன். இந்த பையனுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இப்ப இங்க என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நம்மளுடைய கள்ளச்சாராயத்துல அவர்களா போய் அரசு, அதாவது அரசு தடை செய்யப்பட்ட சாராயத்தை குறித்து இறந்தாங்க. அவங்களுக்கு பூரா 10 லட்சம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய கையில இருக்கக்கூடிய காவல்துறை இந்த பையனை தாக்கி அந்த பையன் இறந்திருக்கா அப்படிங்க இல்ல அவருக்கு, ஏன்னா அந்த பணத்தை வச்சு நம்ம உயிரை திருப்பி கொடுக்க முடியாட்டினாலும் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு ஏன் அதுக்கு சரியான ஒரு 5 லட்சங்கிறத என் 10 லட்சமா தமிழக அரசு அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அது கண்டிப்பா வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். நீங்க சொன்னது நல்ல கேள்வி. கள்ளச்சாராயம் குடிக்காது, நான் போய் குடின்னு சொல்ல போறதில்லை. திருடுத்தனமா கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அதை திருடுத்தனமா போய் அவங்க குடிக்கிறாங்க, அது அவங்களுடைய தப்பு. அதுல இறந்தவங்க 10 லட்சம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் வந்து அது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தான் அது இருக்குது. அது தவறான ஒரு உதாரணமா தான் அது இருக்குது, அதை நான் பாக்குறேன். ஆனா இவருக்கு வந்து நம்ம அஜித்குமாரோடைய இறப்பு, அதாவது ஒரு உயிர் எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இதை வந்து எடுக்க வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அரசு வந்து நான் வந்து என்னுடைய கோரிக்கையோடு கொடுத்துருக்கேன். 2 கோடி ரூபாய் இந்த குடும்பத்திற்கு கொடுத்துருக்கேன். அதாவது அரசு சார்பில் 1 கோடியும், அந்த பாதி அடிச்சாங்க பாத்தீங்கன்னா, அடிச்சு கொண்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் பண்ணி 1 கோடி ரூபாயும் 2 கோடி கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா அதே மாதிரி அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கையும் கொடுத்திருந்தேன். அரசு வேலை கொடுத்துருக்காங்க, அதை வரவேற்கத்தான் செய்யதான். அதே போல இந்த நிகழ்வு வந்து ஆளுமன்ற அரசு ஸ்டெப் வேகமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க குறை சொல்ல விரும்பல. ஆனாலும் இந்த 5 லட்சங்கிறது வந்து ஒரு கண் துடைப்பு. 1 கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும்னு இந்த நேரத்தில் நான் உறுதியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து எலெக்ஷன் பார்த்தோம்னா, இப்போ பீகார்ல எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அங்கேதான் எலெக்ஷன் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, பிஜேபியா காங்கிரஸா பண்ண. அங்கே ஒரே இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணாக்க, 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம்னாங்க. அதுபோக இலவசமாக இந்த நாப்கின் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் பொழுது என்ன, அந்த வெளியில இருக்க போஸ்டர்ல வந்து மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி நாப்கின்ல உங்க போட்டோ ஒட்டணுமான்னு ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழகத்திலையும் கேட்கிறாங்க. ஆனா தமிழகத்துல இதுவரைக்கும் நம்ம சாக கிடக்கையில, அதாவது வெள்ளம் போகையில எந்த பாதிப்பு இருக்கையிலையும் ஆளுங்கட்சியுடைய ஸ்டிக்கர் இல்லாம வராது. ஆனா இன்னைக்கு அதை குறித்து பேசுறாங்க. அது சரியா தவறானா? இல்ல, அது பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து காமராஜர் கொள்கை தலைவரை எடுத்ததுனால நான் சொல்றேன், அந்த திட்டத்துக்கு அரசு பேர் தான் இருக்கணும் ஒழிய தனிப்பட்ட ஒருவருடைய பெயர்ல இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையும் இருக்கக்கூடாது. மக்கள் அதை விரும்பல. நீங்க கொடுக்குறீங்க நிறைய விஷயங்கள் வந்து அதை வந்து அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனா அதை ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கும்போது வாங்குற எண்ணத்துல வந்து ஒரு சந்தோஷம் இல்லை. அதாவது நீங்க கொடுக்கறது அரசு தாங்க தெரியுது. அதே மாதிரி ஒரு அதிமுக போய் செஞ்சாலும் சரி, விஜய் போய் செஞ்சாலும் சரி, தேமுதிக செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் கட்சி பேர் தெரியுது. அதுல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்னது பீகார் நடந்தது ஒரு மிகப்பெரிய, அது ஒரு கேள்விக்குறியான ஒரு செயல் தான். ஏன்னா ஒரு பெண்களுக்கு வந்து அது ஒரு நாப்கின் வந்து அதுல கொண்டே ஸ்டிக்கர் பட விட்டுங்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது தான். அதுல ஏதாவது உள்ளரசுக்கு தான் தெரியல, அது பீகார் மக்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கே வெளிச்சம். 2026 நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய ஒரு மாற்றம் வரப்போதா, ஏமாற்றம் வரப்போதா அப்படின்னு. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நிற்பாரா, அல்லது வருங்கால முதல்வர்னு ஏற்கனவே கோஷம் போட்டாங்க உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாரானா? இல்ல, அது பாத்தீங்கன்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இது. ஏன்னா வந்து அவங்க என்ன முடிவு வேணா எடுக்கலாம். அதே போல இந்த தேர்தல் வந்து கண்டிப்பா 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய, இதுவரையும் இல்லாத ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கிற கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக சைடிலும் கூட்டணி கட்சிகள் பலமா இருக்குது. இப்போ அதிமுக சைடுல முதல் கூட்டணி வந்து பலம் இல்லாம இருந்த கூட்டணி, இப்போ அவங்களும் வந்து பாஜக வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் பலமான கூட்டணி இருக்குது. இன்னும் கூட்டணிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எதுக்காக இந்த கேள்வியை பண்ணாக்க, மதிப்புக்குரிய நம்ம கலைஞர் ஐயா இருக்கையில அவர் இறக்கும் வரைக்கும் அந்த கட்சியுடைய தலைவர் பொறுப்புல அவர் தான் இருந்தாரு. ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்களை வந்து ஒவ்வொரு படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டாந்தாங்க.
மேயரா இருந்தாங்க, எம்எல்ஏ எல்லாம் வருஷையா கொண்டாந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கையில பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்குள்ளே எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து துணை முதல்வர், ஏன்னா துணை முதல்வர் அவர் கட்சி சார்ந்துன்னா நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். அவர் மக்களுடைய இது முதலமைச்சருக்கு அடுத்து அப்படின்னு திடீர்னு அறிவிச்சாங்கல்ல. அப்படிங்கையில மேடையில எல்லாருமே பேசினாங்க, அடுத்த முதல்வர் உதயநிதி அவர்கள் தான் பண்ண. அதனாலதான் அந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்டேன். இல்ல அது அவங்களோட கட்சியோடைய இது, ஏன்னா அவங்களோட சீனியர்ல அதை ஏத்துக்கிட்டாங்க. அதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுல மிகப்பெரிய சீனியர்ல இருக்காங்க. இருந்தாலும் அந்த சீனியர், அதாவது ஒரு கட்சிங்கிறது அது இருக்கக்கூடிய சீனியர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா சாதாரண மனிதனும் முதல்வராக வரலாம். அது அந்த கட்டமைப்பு ஏத்துக்கணும். சீமான் அவர்களுடைய அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒருவேளை விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி வைத்தால் எதுவும் வெற்றி பெறுறதுக்கோ அல்லது கூட்டணி வைத்தா சரியா இருக்குமா? அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் பேசும்பொழுது விஜய் தம்பி வந்தா நல்லா இருக்கு, அவர் அரசியல் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு. பட் மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய கொள்கைக்கும் அவருடைய கொள்கைக்கும் வித்தியாசம் வந்ததுனால இப்போ தனித்தனி தீவா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒன்று சேரக்கான வாய்ப்பு குறைவா தான் இருக்குதுன்னு என்னுடைய எண்ணம். ஏன்னா சீமானுடைய பாதை தனியா இருக்குது, விஜயோட பாதை தனியா இருக்கு. இவர் பெரியாருடைய கொள்கை, அவர் பெரியாரே ஆகாதுங்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்ப விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கொங்கு மண்டலத்துல எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது இப்போ இன்னைக்கு விஜய் வர்றார் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களும் அது அவங்க ரசிகர் மட்டும் கிடையாது, அவரை பார்க்கணுங்கிற ஆசையில எல்லா கட்சிக்காரும் போய்தான் பாக்குறாங்க. ஏன்னா நிறைய பேரை சந்திக்கிறீங்க, அதை வச்சு நம்ம கணிக்க முடியாது. சேலத்துல நயன்தாரா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, 5 லட்சம் பேர் கூடினாங்கன்னு நம்ம போன வருஷம் 2 வருஷம் முன்னால ஒரு செய்தி பார்த்துருப்போம். அதனால அதை வச்சு கணிக்க முடியாது. நான் முதலே சொன்னபடி விஜய் அவர்கள் என்ன கொள்கையை முன்னெடுத்து வராரு, அவர் மக்களை போய் எப்படி சந்திக்கிறாரு, அந்த மக்களுடைய அதாவது நம்ம காமராஜரோட பாணி தான். நாம மக்கள் மேல அன்பு வச்சா அந்த மக்கள் நம்ம மேல அன்பு வைப்பாங்க. என்னுடைய பாணி அதே தான். என்னுடைய சமுதாய மக்கள் மேல நான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன், அதே மக்கள் என் மேல திருப்பி அன்பு வைக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவரும் மக்கள் மேல உண்மையான அன்பு வச்சாங்கன்னா நிச்சயம் மாற்றம் வாய்ப்பு இருக்குது. அது நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. ஆனா இப்ப அவர் கரெக்டான அரசியல் பாதையில போய்கிட்டு இருக்காரா? இன்னும் அதுக்கு உண்டான ஸ்டெப் ஒரு 5% தான் இப்ப ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் அரசியலுங்கிறது ஒரு கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அரசியல முழுமையா கற்று தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அதனால அவர் 5% வந்திருக்காரு. இன்னும் அவர் களத்துக்கு வர வர அவருக்கு எதிர்ப்புகள் இப்ப எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதே அளவு எதிர்ப்புகளும் வரும். அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாங்க பொறுத்தா அவருடைய அரசியல் பயணம் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களை திருப்பி கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான், என்ன பண்ணாக்க குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷமா அவங்க மறைமுகமா எல்லா பக்கமும் மாவட்டத்திலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 வருஷமா சென்னையில வர வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருடம் கொடுக்கும் பொழுது அவங்கள அடுத்த இளைய காமராஜர் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் கூட சொல்லிட்டு போனாங்க. அதனால காமராஜ் ஐயாவை ஒப்பிடும் பொழுது அந்த பள்ளி இந்த இதெல்லாம் கொடுக்கறதுனால ஒப்பிடுறாங்களா அப்படி? ஏன்னா அந்த சமூகத்தை குறித்து நீங்களும் வந்துக்கிட்டு ஐயாவுடைய ஆற்றல் யாருமே அதை கொண்டாட முடியாது. நான் அந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ல முடியாது, ஆனா அவரை மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். எப்பா நீ நல்லா படிச்சு காமராஜ் ஐயா மாதிரி வரணும், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வரணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த கேள்வியை வச்சேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இதுவரைக்கும் இல்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. ஏன்னா அப்படி ஏன்னா இன்றைய ட்ரெண்டு மாறிடுச்சு. காமராஜருடைய தூய அரசியல், தூய நேர்மை இதெல்லாம் இனிமேல் இருக்குங்கிறது கண்டிப்பா யாருனாலே கொடுக்க முடியாது. நிறைய நலத்திட்டங்கள் பண்றதுனால அவங்க எல்லாருமே கொள்கை தலைவரை ஏத்துக்கலாம் காமராஜர் அவர்களை. காமராஜர் வழியில் பயணிப்போம், காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு வேணா எல்லாரும் சொல்றதுக்கு உரிமை இருக்குது. பட் நான் தான் வாழும் காமராஜர், இளைய காமராஜர் சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. காமராஜரை அந்த மாதிரி சொன்னா நீங்க காமராஜர் அசிங்கப்படுத்துறேன்னு நாங்க ஒட்டுமொத்த நாடார் அமைப்பு எதிர்த்து தெரிவிப்போம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு தலைப்புல பாத்தீங்கன்னா காமராஜர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியுமே விஜய் விஜய் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியுமே காமராஜர் பின்னால் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஒரு நிர்வாகி பண்ணியிருந்தாரு. அது யாருமே நாங்க நாடார் சமுதாயம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை ரசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மிகப்பெரிய கண்டனத்தை கொடுத்தோம். அதுக்கு அவர்
இனிமேல் யாரும் என்ன இளைய காமராஜாக அழைக்காது அதை மட்டும் சொல்லிட்டாரு. ஆனா அவர் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு, என்னுடைய நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை விட்டதுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாருன்னா இன்னும் காமராஜோட விசுவாசி மத்தியில் அவர் உயர்ந்திருப்பார். இந்த ஒரு விஷயம் தானா? ஏன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நீங்க போய் இது பண்ணது தப்பு அப்படின்னா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆனா இவர் அந்த தமிழக வெற்றி கழகத்துல இக்குக்கு புள்ளி வைக்கல அப்படின்னு சொன்னாலும் மாற்றிக்கிறாரு. மறுபடியும் நீங்க இந்த மாதிரி காமராஜர் சொன்னது தப்பு அப்படின்னு இப்ப எல்லா சமூகமுமே பொதுமக்கள் அனைவருமே சொன்னாங்க. வேல்முருகன் எல்லாம் பேசினாரு, எல்லாருமே பேசினாங்க. ஆனா சொன்னோன்னு அவரு மேடையில வந்து இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்றது மற்ற அரசியல்வாதிகள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை இல்ல. ஆனா அதை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா சொல்லும் போது அவர் வந்து அப்ப சந்தோஷம் தான் பட்டார். அவர் சொல்லும் போது இளைய காமராஜர் அப்படிங்கும்போது காமராஜர்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்குதான் செய்ய. அப்போ அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிச்சாரு. பட் அதுக்கு எதிர்ப்பு வரும்போது அப்போ அவர் நினைக்காம இருந்திருக்கலாம். திருப்பி எதிர்ப்பு வரும்போது அவர் வந்து அதை வந்து மன்னிப்பே கேட்கலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி என்னுடைய நிர்வாகி வந்து தவறான ஒரு புகைப்படத்தை போட்டாரு, அதுக்கு நான் ரொம்ப வருந்தப்படுறேன். காமராஜர் நிகர் காமராஜ் அவரு சொல்றாரு, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே தளபதி, ஒரே தலை அப்படிங்கிற மாதிரி. காமராஜர்னா இந்த உலகத்துக்கே ஒரே காமராஜர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் தான். அபிஜி தவிர்த்து வேற யாருமே சொல்றதுக்கு உரிமை இல்லை. அரசியல்ல அவருடைய பேரை நிலைநாட்ட இதுவரைக்கும் யாருமே கிடையாது. இனிமேல் வரப்போறாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறிதான். மிக்க மகிழ்ச்சி. நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.